இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் அமைய ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நாம படிக்க இருக்கிற வசனம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது ராஜா பாருங்க, பாடலா இதை பாடுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசமாய் தைரியமாய் பேசுகிறார். அப்ப பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மதிலா இருக்கும், தடையா இருக்கும். அநேக காரியங்கள் ஒரு ஜெயம் இல்லாம இருக்கிறத நீங்க அநேக சூழ்நிலை கண்டு உணர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த தடையை நம்ம எப்படி உடைக்கிறது, எப்படி நம்மால் அதை ஜெயம் கொள்வது என்று ஒவ்வொருவருக்குள்ள ஒரு கலக்கமும் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான வழி வாசல்கள் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். ஆனா அதை எப்படி முறியடிக்கிறது, எப்படி ஜெயம் பெறுவது என்பதை குறித்து தாவீது தெளிவாய் சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், அதனால நான் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் தாண்டுவேன், எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் நான் முறியடித்து போடுவேன், அதெல்லாம் தாண்டி நான் எல்லாவற்றிற்குள்ளும் சேர்ந்து பாய்ந்து சேனையவே நான் சாச்சிடுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தைரியம் உள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பலத்தை நம்பாமல், நம்முடைய சுயத்தை நம்பாமல், கர்த்தரை நம்பி நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கோ, தடையா இருக்கிற காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ, ஏசப்பா எனக்கு துணை செய்யுங்க என்று தேவனை வேண்டிக் கொண்டு தைரியமா நீங்க முன் செல்லும் பொழுது கோலியாத்தே எதிரே வந்தாலும் நீங்கள் முறியடிப்பீர்கள், ஜெயம் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய துணையோடு ஓடுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லா ஜெயத்தையும் எல்லா மதிலையும் தாண்டக்கூடிய பலனையும் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம், அவரை உறுதியை பற்றி கொள்வோம், அவருடைய துணையோடு செயல்படுவோம். எல்லா மதிலையும் தாண்டலாம், எல்லா சேனைக்குள்ளேயும் பாய்ந்து போகலாம், எல்லாவற்றையும் நீங்க முறியடித்து ஆண்டவருக்கு ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீங்கள் மாறலாம் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில மதிலாய் காணப்படுகிற அப்பா காரியங்கள் அநேகம் உண்டு, தடையை காணப்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. எங்கள் சோர்வுகள் அப்பா, சோர்வுகளினால எங்களுடைய பலவீனங்கள் நாங்கள் துவண்டு போயிருக்கிறோம் சுவாமி. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தைரியம் அப்பா எங்களுக்குள்ள கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் தைரியமாய் எல்லா சேனைக்குள்ளும் பாய்ந்து செல்லவும், மதிலை தாண்டவும் என் தேவநாயகத்தை தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்பா அனுதினம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து உம்முடைய உதவியோடு, உம்முடைய துணையோடு அப்பா தடையா இருக்கிற காரியங்களுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை சொல்லி அப்பா நாங்கள் தடைகளை முறியடிக்கிறவர்களாய், அப்பா போராடுகிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றுங்க. இந்த நாள் ஜெயமுள்ள நாளாய் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.